அனைவருக்கும் வணக்கம். சென்ற வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை எப்படி சுருக்கிறது, அதாவது ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறது அல்லது தீர்வு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். சரியா? இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட் இல்லைனா பர்ஃபெக்ட் ஸ்கொயர் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்கொயர் மெத்தடில் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதோடைய தீர்வுகளை வந்துட்டு ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை ஸ்கொயர் மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். சரியா? இதுக்கு ஜென்ரலாகவே ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது எக்ஸ் ஸ்கொயர், அதாவது அந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, எக்ஸ் ஸ்கொயரினுடைய கெழு ஒன்றா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். எக்ஸ் ஸ்கொயரினுடைய கெழு என்னவாக இருக்கணும், ஒன்றா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அடுத்தது ஒன்றா இல்லை அப்படின்னா என்ன நம்பர் இருக்கோ அதால் வகுத்து ஒன்றா மாற்றிக்கணும். ஓகேவா? இதில் படித்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். அது இப்போ நம்ம சொல்கிறது தான் அங்கே இருக்கும். சரி, ஒன்றா மாற்றினதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ரைட் சைடு எடுத்துகிட்டு போயிடுவோம். கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், வலதுபுறம் எடுத்துகிட்டு போயிடுவோம். அதை அதுக்கப்புறம் எக்ஸினுடைய கெழுவை 2ஆல் வகுத்து, எக்ஸினுடைய கெழுவை 2ஆல் வகுத்து வர்ற ஆன்சர் இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணி 2 பக்கமும் ஆட் பண்ணுவோம். லெஃப்ட் சைடும் ஆட் பண்ணணும், ரைட் சைடும் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை ஸ்கொயர் ஃபார்முக்கு மாற்றி அப்புறமா ரூட் எடுக்கணும். இதுதான் அங்கே கொடுத்துருக்கிற முறை. இது கணக்கு போடும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும். சரியா? இது கணக்கு போடும்போது நல்லா புரியும். சரிங்க சார், இதுக்கு என்ன ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவும் a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவும் நல்லா தெரிஞ்சிருக்கணும். a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவும் a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவும் நல்லா தெரிஞ்சிச்சுனாலே போதும். இதுக்கு என்ன வந்துடும், a ஸ்கொயர் ப்ளஸ்ஸு மைனஸ் 2ab ப்ளஸ்ஸு பி ஸ்கொயர். இதுக்கு என்ன வந்துடும், a ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 2ab ப்ளஸ்ஸு பி ஸ்கொயர். இது ரெண்டும் தெரிஞ்சாலே போகிறோம், நம்ம ஈஸியாக இந்த கணக்கை போட்டுடலாம். ஓகேவா? ஒன்றும் கஷ்டம் கிடையாது. இதுதான் அந்த கிளாசிஃபிகேஷன் மெத்தட், அதாவது ஃபேக்டரைசேஷன் மெத்தடை விட இது கொஞ்சம் எளிமையாக இருக்கும். ஒன்றும் பெரிய கஷ்டம் இருக்காது. இதை மட்டும் கொஞ்சம் நல்லா பாருங்கள். ஓகேவா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு சம் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு சம், இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன சொல்லியிருக்கோம், எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி ஏதாச்சும் நம்பர் இருக்கான்னு பார்க்கணுன்னு சொல்லியிருக்கேன். நம்பர் எதுவும் இல்லை, அதனால் நமக்கு பிரச்சனையே இல்லை. அடுத்தது என்ன பண்ணணும், இந்த எக்ஸ் இருக்கிற டேர்மை மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மீதியை எல்லாத்தையும் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுங்க. அப்போ மைனஸ் 2 இந்த பக்கம் வந்தால் என்ன ஆகும், ப்ளஸ் 2ஆக மாறும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், இந்த ஸ்டெப் கிடைக்கும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ஈக்குவல் டு 2. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ஈக்குவல் டு 2. ஓகேவா? சரி, அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த எக்ஸினுடைய கெழுவை 2ஆல் வகுக்கணும். எக்ஸினுடைய கெழுவை 2ஆல் வகுக்கணும். அப்போ நமக்கு எக்ஸினுடைய கெழு 3, அதை 2ஆல் வகுத்தோம்னா 3/2. ஓகேவா? இதை ஸ்கொயர் பண்ணி 2 பக்கமும் ஆட் பண்ணணும். இதை ஸ்கொயர் பண்ணி 2 பக்கமும் ஆட் பண்ணணும். ஏன் சார் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஃபார்முலா என்ன, a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 2ab ப்ளஸ்ஸு பி ஸ்கொயர். இப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக a ஸ்கொயர் இது இருக்குது. ஓகேவா? இப்போ பி ஸ்கொயர் நமக்கு வேணும். அப்போ தான் இதை ஹோல் ஸ்கொயர்னு எழுத முடியும். ரூட் எடுக்கும்போது நம்ம எப்பொழுதுமே ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுக்கிறது தான் வழக்கம். ஏன்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு ஃபார்மை ஸ்கொயருக்கு மாற்றி அப்புறமா ரூட் எடுப்போம். ஓகேவா? அதனால் இப்போ ஸ்கொயர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த எக்ஸினுடைய கெழுவை 2ஆல் வகுத்து அதை ஸ்கொயர் பண்ணி 2 பக்கமும் ஆட் பண்ணிக்கணும். அதை ஸ்கொயர் பண்ணி 2 பக்கமும் ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்போ ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், இந்த மாதிரி கிடைக்கும். அப்படி கிடைக்கும், இந்த மாதிரி கிடைக்கும். சரியா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா,
இதுக்கு அடுத்ததாக ஒரு ஸ்டெப் எழுதுங்க. எப்படி எழுதணும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 3/2 ப்ளஸ்ஸு 3/2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு ஈக்குவல் டு இந்த 2 அப்படியே இருக்கட்டும். 2 ப்ளஸ்ஸு இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9/4. ஓகேவா? சரி, இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பாருங்கள், ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். இங்கே இருக்கிற பி இங்கே ஸ்கொயரில் இருக்கான்னு பார்த்துக்கணும். ஓகேவா? அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு? இது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ ஏங்கிறது என்ன? எக்ஸு. அந்த ஸ்கொயரில் இருக்கிறத பார்த்திங்கனாலே தெரியும், எது 2 ஸ்கொயரில் இருக்கோ அதுதான் ஏபி வரும். அப்போ ஏங்கிறது எக்ஸு, பிங்கிறது என்னது? 3/2. அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸு மைனஸ் 3/2 ஹோல் ஸ்கொயர் இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஓகேவா? இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 4 2s are 8, 8 + 9 17. அப்போ 17/4 அப்படின்னு வரும். குறுக்கு பெருக்கல் பெருக்கணும்னா 4 2 8, 8ஐயும் 9ஐயும் கூட்டணும். அப்போ 8 + 9/4 அப்படின்னு இருக்கும். 9ஐயும் 8ஐயும் கூட்டினா 17. இப்போ 17/4 இந்த ஸ்டெப் வந்துடும். இதில் எக்ஸ்ட்ரா இந்த ஸ்டெப்பை நீங்கள் எழுதிக்கணும். இந்த ஸ்டெப்புக்கு நடுவில் இந்த ஸ்டெப் எங்கே இருக்கணும்? இந்த இடத்துல இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஏன் இது இப்படி வந்துச்சு அப்படின்னு. இது வந்து உங்களுக்கு டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ எங்கே சார் இங்கே 2abஏவை காணுமே, நீங்கள் எப்படி அதை எழுதினீங்கன்னு கேட்பீங்க. ஓகேவா? அதனால் இந்த ஸ்டெப்பை அந்த கேப்பில் எழுதிக்கோங்க. சரியா? இப்போ உங்களுக்கு புரியும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இது வந்து 2abக்கு பதிலாக 2, இது எக்ஸுங்கிறது தான் ஏ, 3/2ங்கிறது தான் பி. அப்போ 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு நம்ம எழுதிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். சொல்கிறது புரியுதா? சரி, இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோம்? 2 பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். 2 பக்கமும் என்ன பண்ணுறோம்? ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன கிடைக்கும்? ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது ஸ்கொயர் கேன்சல் ஆகிரும். அப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது என்ன கிடைக்கும் நமக்கு? ஸ்கொயர் கேன்சல் ஆகிட்டு எக்ஸ் மைனஸ் 3/2 கிடைக்கும். இந்த பக்கம் வந்து +or -√17/√4ன்னு கிடைக்கும். இந்த √4ஓட மதிப்பு 2. அப்போ √17/2 அப்படின்னு கிடைக்கும். நமக்கு எக்ஸினுடைய மதிப்பு தான் வேணும். அதனால் இதை அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? x is equal to 3/2 ± √17/2 அப்படின்னு கிடைக்கும். √17/2 அப்படின்னு கிடைக்கும். சரியா? சரி, இதை நம்ம பிரித்து எழுதிக்கலாம். 2 ரூட் கிடைக்கும். ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர்னு இருந்துச்சுன்னா அதுக்கு 2 ரூட்டு கண்டிப்பாக இருக்கும். இந்த அடுக்கு எத்தனை இருக்கோ அத்தனை ரூட்டு இருக்கும் அதுக்கு. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3/2, இந்த ப்ளஸ்ஸை மட்டும் எடுத்துக்கோங்க, ப்ளஸ்ஸு √17/2. அடுத்தது 3/2, இப்போ மைனஸு √17/2. இந்த கணக்கு புரியுதா? இதில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்கா? இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? சரி, அடுத்தது பாருங்கள். இதுவும் அதே மாதிரி தான், அதே கணக்கு தான் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப ஈஸியான கணக்கு தான். ஓகேவா? சரி, இப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது. அந்த கான்ஸ்டன்ட் டேர்மை நம்ம சுருக்கி அப்புறமா தான் போடணும். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த 2ஆல் எல்லாத்தையும் வகுத்துடுறோம். வகுத்தல் 2 போட்டோம்னா இந்த டேர்ம் கிடைக்கும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர், அதாவது 2/2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் x/2 மைனஸ் 1/2 ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும். இந்த 2க்கும் கேன்சல் ஆகிரும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் x/2 மைனஸ் 1/2 ஈக்குவல் டு 0 அப்படின்னு இந்த டேர்ம் கிடைக்கும். ஓகேவா? சரி, அடுத்து என்ன பண்ணணும்? கான்ஸ்டன்ட் டேர்மை அந்த பக்கம் எடுத்துகிட்டு வரணும். அப்போ எக்ஸ் டேர்ம், எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம், எக்ஸ் டேர்மை மட்டும் வச்சுக்கிட்டு மீதியை இந்த பக்கம் தள்ளிட்டு வரணும். மீதி என்ன இருந்தாலும் எடுத்துகிட்டு இந்த பக்கம் வந்துருங்க. அப்போ -1/2 இந்த பக்கம் வந்ததுன்னா +1/2 ஆகும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் x/2 ஈக்குவல் டு 1/2 அப்படின்னு மாறிடும். சரியா? அடுத்தது இப்போ என்ன பண்ண சொல்லியிருக்கோம்? இந்த இதை 2ஆல் வகுக்கணும். இப்போ எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன? 1/2ன்னு அர்த்தம்.
அப்போ ஹோல் டிவைடட் பை 2. இதை 2ஆல் வகுக்கணும். வகுத்தோம்னா என்ன கிடைக்கும்? பெரிய வகுத்தலுக்கு கீழே வகுத்தல் இருந்ததுனா தான் ரெசிப்ரோக்கலாக மேலே போகும், தலைகீழியாக மாறி மேலே போகும். இப்போ தொகுதியில் வகுத்தல் இருக்கும் பொழுது இங்கே இருக்கிற பகுதியும் ஒன்றா வந்து பெருக்கிக்கும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 1/4 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? 1/4. என்ன பண்ணணும்? ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். அப்போ x² - x/2 ப்ளஸ் 1/4 ஹோல் ஸ்கொயரு ஈக்குவல் டு 1/2 ப்ளஸ் 1/4 ஹோல் ஸ்கொயர். ரெண்டு பக்கமும் ஆட் பண்ணணும். இப்போ ஒரு தராசு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டுலேயுமே எந்த பொருளும் வைக்கல அப்படின்னா அது பேலன்ஸாக இருக்கும், சமமாக நிற்கும். ஒரு பக்கம் மட்டும் பொருள் வச்சோம்னா ஒரு பக்கம் அதிகமாக இருக்கும், ஒரு பக்கம் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும். இப்போ நம்ம ரெண்டு பக்கமும் ஒரே பொருளை வைக்கிறோம், சேம் வெயிட் உள்ள பொருளை வைக்கிறோம் அப்படின்னா அது பேலன்ஸாகவே இருக்கும், ஈக்குவலாகவே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதனால் ரெண்டு பக்கமும் செய்கிறோம் அதை. சரியா? சரி, இப்போ இந்த நடுவில் ஒரு ஸ்டெப்பு எழுத சொல்லுவோம். என்ன ஸ்டெப் அது? x² மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 1/4. இப்போ இந்த 2க்கும் இந்த 4க்கும் அடித்தோம்னா x/2ன்னு வந்துடும். ஓகேவா? ப்ளஸ்ஸு 1/4 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/2 ப்ளஸ் 1/16. 4 ஸ்கொயர் பண்ணோம்னா 16. இந்த ஸ்டெப்பை இந்த கேப்பில் எழுதிக்கணும். இப்போ இது பாருங்கள், a² மைனஸ் 2ab ப்ளஸ் b² ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ அதை a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்போ x மைனஸ் 1/4 ஹோல் ஸ்கொயர் இந்த ஸ்டெப் வந்துடும். இதை நம்ம சுருக்கணும் அப்படின்னா இந்த 16க்கு மீசிமா எடுத்தோம் அப்படின்னா 16 தான். அப்போ 16ல் எத்தனை 2 இருக்குது? 8 2 16. அப்போ 8 ப்ளஸ்ஸு 16ல் ஒரு 16 தான் இருக்குது. அப்போ 1. அதாவது இதில் எத்தனை, இப்போ அந்த இதில் வந்து 16ல் எத்தனை 2 இருக்குதுன்னு பார்க்கணும். இங்கே என்ன இருக்கோ அதை நம்ம பார்க்கணும். அந்த நம்பர் வர்றதை இந்த நம்பர் கூட பெருக்கிக்கணும். ஓகேவா? அப்போ நமக்கு 9/16ன்னு கிடைக்கும். இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 3/4 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம், இல்லை எழுதாமலும் இருக்கலாம். அது உங்கள் விருப்பம். அது நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமும் ரூட் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். அப்போ x மைனஸ் 1/4 ஈக்குவல் டு 9க்கு ரூட் எடுத்தோம்னா 3, 16க்கு ரூட் எடுத்தோம்னா 4. அப்போ முன்னாடி ப்ளஸ் ஆர் மைனஸ். ஓகேவா? அப்போ இந்த பக்கம் போச்சு அப்படின்னா ப்ளஸ்ஸாக மாறும். அப்போ x இஸ் ஈக்குவல் டு 1/4 ப்ளஸ் ஆர் மைனஸ் 3/4. ஓகேவா? அப்போ இது ரெண்டையும் சுருக்கி போட்டோம் அப்படின்னா, இப்போ எக்ஸுக்கு பதிலாக அந்த இதில் ப்ளஸ் எடுத்துக்கிறோன்னா x இஸ் ஈக்குவல் டு 1/4 ப்ளஸ்ஸு 3/4 ஈக்குவல் டு கீழே பகுதி 1 இருக்குது. அப்போ அதை அப்படியே எழுதிக்கிட்டு மேலே இருக்கிறத கூட்டிக்கலாம் 4. அப்போ இதையும் அடித்தோம்னா 1. அப்போ x இஸ் ஈக்குவல் டு 1. அடுத்தது x இஸ் ஈக்குவல் டு 1/4 மைனஸ் 3/4 அப்படின்னா பகுதி 1 இருக்குது. அப்போ 1 மைனஸ் 3 ஈக்குவல் டு மைனஸ் 2/4 அடித்தோம்னா 2ன்னு வந்துடும். அப்போ மைனஸ் 1/2ங்கிறது வந்து ஒரு ஆன்சராக இருக்கும். மைனஸ் 1/2ங்கிறது ஒரு ஆன்சராக இருக்கும். ஓகேவா? அப்போ 2 தீர்வுகள் நமக்கு கிடச்சிருச்சு. ஓகேவா? இதை தான் வந்து என்னது? கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சால்விங் எ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் பை ஃபார்முலா மெத்தட். இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்றும் கிடையாது. இந்த 2 விஷயங்கள். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஃபார்ம் ax² ப்ளஸ் bx ப்ளஸ் c ஈக்குவல் டு 0. இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா x² முன்னாடி இருக்கிறது a, எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிறது b, கான்ஸ்டன்ட் டேர்மு c அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இது அந்த விஷயம் அதை தான் சொல்லுது. ஓகேவா? இதில் நீங்கள் இந்த ஃபார்முலா மெத்தடில் நீங்கள் எடுத்துக்க வேண்டிய விஷயமே இதுதான். x² முன்னாடி இருக்கிறத ஏன்னு எடுத்துக்கிறோம், எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிறத பின்னு எடுத்துக்கிறோம், கான்ஸ்டன்ட் டேர்மை சின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? இந்த விஷயந்தான் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். அடுத்ததாக ரெண்டாவது விஷயம் என்னென்னா இந்த ஃபார்முலா x is equal to minus b plus or minus square root of b² minus 4ac by 2a. இந்த b² minus 4ac நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி பின்னாடி கணக்குகள் இருக்குது.
இதே அல்ஜிப்ராவில் உங்களுக்கு இதே 10th ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு இந்த பி ஸ்கொயர் மைனஸ் 4ac இதை பேஸ் பண்ணி தான் இந்த தீர்வுகளே இருக்குது. இந்த மொத்த சமன்பாட்டினுடைய தீர்வு எதை பேஸ் பண்ணியிருக்கும் அப்படின்னா பி ஸ்கொயர் மைனஸ் 4ac தன்மையை பொறுத்து தான் இருக்குது. சரியா? அதனால் இந்த ஃபார்முலா நல்லா இங்கே படித்து வச்சுக்கணும். 1க்கு 2 தர நீங்கள் கணக்கு போடும்போதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபார்முலாவை சொல்லி எழுதணும். நீங்கள் அப்படியே புத்தகத்தை பார்த்து எழுதி வைக்கக்கூடாது. எழுதும்போது சொல்லிக்கிட்டே எழுதணும். x = -b + r - b ஸ்கொயர் மைனஸ் 4ac/2a அப்படின்னு. சரியா? சரி, இப்போ நம்ம வந்து இந்த ஃபார்முலாவை வச்சு எப்படி போடுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஓகேவா? இந்த ஃபார்முலா மெத்தடில் ஃபஸ்ட்டு சம் எக்ஸாம்பிள் 3.32 இதில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இது ரொம்ப ஈஸி தான்ப்பா, உங்களுக்கு கஷ்டமே இருக்காது. சரியா? இப்போ கொடுத்துருக்கிறது வந்து x² + 2x - 2 = 0. இப்போ இதில் a = என்ன? ஏங்கிறது எங்கே எடுக்கணும்? x² முன்னாடி இருக்கிற நம்பர், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். b எங்கேருந்து எடுக்கணும்? எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர். சிங்கிறது கான்ஸ்டன்ட் டேர்ம், அங்கே குறி எப்படி இருக்கோ அந்த மாதிரி போட்டுக்க வேண்டியதான். ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ் போட்டுக்கோ, மைனஸாக இருந்தால் மைனஸ் போட்டுக்கோ. அப்போ அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம ஃபார்முலா தெரியும். x = -b + r - b ஸ்கொயர் மைனஸ் 4ac/2a. ஓகேவா? சரி, இப்போ அந்த ஃபார்முலாவில் கொண்டு போய் போடுங்க. அப்போ x = -b, அப்போ -2 + r - b ஸ்கொயர் 2 ஸ்கொயர் மைனஸ் 4 × ஏங்கிறது 1, சிங்கிறது -2 ஹோல் டிவைடட் பை 2 × 1. எழுதியாச்சா? சரி, இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன வரும்? -2 + r - 2 ஸ்கொயர் பண்ணால் 4, இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு 4 2 8/2 அப்படின்னு வரும். ஓகேவா? 8யும் 2யும் கூட்டினோம்னா என்ன கிடைக்கும் நமக்கு? 12. 8யும் 2யும் கூட்டினோம்னா என்ன கிடைக்கும்? 12. அப்போ -2 + r -12/2 = -2 + r இதை நம்ம வசதிக்காக 4 × 3. ஏன் சார் 6 × 2ன்னு பிரிக்கக்கூடாதா? ஸ்கொயர் ரூட் இருக்கிறதால முடிஞ்ச வரையும் ரூட் எடுக்கிற நம்பராக அங்கே பார்த்து கொண்டு வாங்க. 6 × 2 தாராளமாக பிரிக்கலாம், உண்மைதான். 6யும் 2யும் பெருக்கணும்னா 12 தான் வரும். ஆனால் நம்ம ஏன் அதை பிரிக்கிறோம் அப்படின்னா ஒரு ரூட் எடுக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு நம்பரை நம்ம ரூட் எடுத்து சுருக்க முடியுமா அப்படின்னு பார்க்குறோம். இப்போ 6 ரூட் எடுக்க முடியாது, 2 ரூட் எடுக்க முடியாது. எழுதுனா அப்படியே √2 √6ன்னு தான் எழுதலாம். ஸோ இப்போ 4 ரூட் எடுக்க முடியும். 4யும் 3யும் பெருக்குனா 12 வருது. அப்போ ரூட் எடுக்கிற நம்பராக நம்ம கொண்டு வரணும். அப்போ என்ன பண்ணணும்? 4க்கு ரூட் எடுத்தோம்னா 2. அப்போ நமக்கு ஃபைனலாக -2 + r -2√3/2ன்னு வரும். which is equal to -2 + r இதுலேயும் 2 பொதுவாக இருக்குது பாருங்கள். அதுலேயும் 2 பொதுவாக இருக்குது. அப்போ 2 பொதுவாக வெளியே எடுத்துருங்க. எடுத்துட்டிங்கன்னா 2 × -1 + r -√3/2ன்னு கிடைக்கும். இந்த 2க்கும் இந்த 2க்கும் அடிச்சிடலாம். அப்போ நமக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்குது? -1 + r -√3ன்னு கிடைக்குது. அப்போ x = பிரித்து எழுதணும்னா -1 + √3 ஒரு இது இருக்கும், -1 -√3 ஒரு தீர்வாக இருக்கும். சொல்யூஷன் புரியுதா எப்படி போடுறோம் அப்படின்னு? நீங்கள் ஒன்றும் பண்ணுறது கிடையாது, அப்படியே அங்கே கொடுத்துருக்கிறத எடுத்துகிட்டு போய் ஃபார்முலாவில் பிரதியிடுறது தான். ஏயினுடைய மதிப்பு, பியினுடைய மதிப்பு, சியினுடைய மதிப்பு பிரதியிட்டு சுருக்கணும். அதை எப்படி சுருக்கணும் அப்படிங்கிற பேசிக் நாலேஜ் வேணும். இப்போ நம்ம 4 × 3 பிரச்சனை இல்லையா, அந்த மாதிரி பேசிக் நாலேஜ். அங்கே வந்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸு இது ப்ளஸ்ஸு இன்ட்டு மைனஸும் பெருக்கணும்னா ப்ளஸ்ஸு, இந்த மாதிரியான சின்ன சின்ன கான்செப்ட்ஸ் தெரிஞ்சிருந்ததுன்னா கொஞ்சம் எளிமையாக இருக்கும். ஓகேவா? அடுத்த சம்முக்கு போகலாமா? சரி, அடுத்த சம் பாருங்கள். சரி, அடுத்தது வந்து எக்ஸாம்பிள் 3.33. சால்வ் 2x² - 3x - 3 = 0 பை ஃபார்முலா மெத்தட். அவங்களே கொடுத்துருவாங்க. அந்த கணக்கை பற்றி நீங்கள் 3 மெத்தடில் போடுறமே எப்படி சார் போடுறது? அவங்க வந்து
சால்வ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு எந்த மெத்தடு பிடிச்சிருக்கோ, எந்த மெத்தடு நல்லா தெரியுமோ அந்த மெத்தடில் போட்டுக்கலாம். ஓகேவா? அவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்தா பை யூஸிங் ஃபார்முலா மெத்தடு, ஃபேக்டரைசேஷன் மெத்தடு, கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடு அப்படின்னு கொடுத்தா மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த மெத்தடில் போடணும். ஓகேவா? அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. சால்வ்னு கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு எந்த மெத்தடு எளிமையாக இருக்கோ அந்த மெத்தடில் தாராளமாக போட்டுக்கலாம். எந்த மெத்தடு எளிமையாக இருக்கோ அந்த மெத்தடில் என்ன பண்ணிக்கலாம், தாராளமாக நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேவா? சரி, இப்போ இந்த சம்மை பாருங்கள். இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 2x² - 3x - 3 2x² - 3x - 3. நான் என்ன சொல்லியிருக்கேன், எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிறது ஏ, சாரி x² முன்னாடி இருக்கிறது ஏ, எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிறது பி, கான்ஸ்டன்டம் சி. அப்போ ஏக்கு பதிலாக என்னது 2, பிக்கு பதிலாக -3, குறியவும் சேர்த்து எடுக்கணும், சிக்கு பதிலாக -3. ஃபார்முலாவில் கொண்டு போய் போடுங்க. ஃபார்முலாவை எழுதியாச்சு. ஸோ சப்ஸ்டியூட்டிங் த வேல்யூஸு ஏ, பி அண்ட் சி இந்த ஃபார்முலா வி கெட். அதில் பிரதியிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது என்ன அப்படின்னா இந்த ஸ்டெப் கிடைக்கும். x is equal to -b. அப்போ -bனா என்ன அர்த்தம், -3 plus or minus square root of b square -3 whole square -4 into aங்கிறது எவ்வளோ 2, cங்கிறது -3 whole divided by 2 into 2. இந்த ரெண்டு ஃபார்முலாவில் வர்றது இந்த 2 a. ஓகேவா? சரி, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈக்குவல் டு மைனஸையும் பெருக்கணும் அப்படின்னா ப்ளஸ்ஸு. அப்போ +3 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ், பெருக்கணும்னா ப்ளஸ்ஸு. ஏன்னா அது பெருக்கல தான் இருக்குது, அதனால் ப்ளஸ்ஸு. 4 × 2 8, 8 3 24. என்ன வரும் 24 ஹோல் டிவைடட் பை 4. ஓகேவா? இப்போ இதை சுருக்கணும்னா என்ன கிடைக்கும், 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 24 9 கூட்டினோம்னா என்ன கிடைக்கும் 33 33/4. இந்த 33 நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுக்கிற மாதிரி நம்பர் வச்சு பிரிக்க முடியும்னா பிரிங்க, பிரிக்க முடியாதுன்னா விட்டுருங்க. ஓகேவா? அப்போ நமக்கு இதோட கணக்கு முடிஞ்சு போச்சு. அப்போ இதை பிரித்து எழுதணும். 3 + √33/4, அடுத்தது -√33. அந்த மாதிரி பிரித்து எழுதிக்க வேண்டியதான். 2 இருக்கும் அதில், ப்ளஸ் வச்சு 1, மைனஸ் வச்சு 1. ஓகேவா? சொல்கிறது நல்லா புரியுதா? ப்ளஸ் வச்சு 1, மைனஸ் வச்சு 1, 2ஆக பிரித்து போட்டுக்க வேண்டியதான். அப்போ நமக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்கும், 3 + √33/4, 3 - √33/4. ஓகேவா? இது புரியுதில்ல? அடுத்த சம் பார்க்கலாமா? சரி, அடுத்தது பாருங்கள். அடுத்தது உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்கலாம் பார்க்க வேண்டாம். அங்கே உங்களுக்கு எக்ஸுக்கு பதிலாக பின்னு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அந்த ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயரா, பி ஸ்கொயரா, கியூ ஸ்கொயரா, ஏதோ ஒரு ஸ்கொயர், அதுக்கு முன்னாடி இருக்கிறத ஏன்னு எடுத்துக்க போகிறோம். சரியா? அப்போ இதை ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்றி எழுதலை அப்படின்னா, அது ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு இல்லைன்னா தான் நீங்கள் மாற்றி எழுதுனா மேக்ஸிமம் கொடுத்துருவாங்க ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு. அதாவது இந்த ax² + bx + c இருக்கு இல்லையா, இந்த ஃபார்முக்கு அதை நீங்கள் மாற்றணும். ஃபஸ்ட்டு x² டேர்ம், அடுத்தது x டேர்ம், அடுத்தது கான்ஸ்டன்ட் டேர்ம் ஈக்குவல் டு 0, அந்த ஃபார்மெட்டுக்கு மாற்றணும். சில சமயம் இந்த கணக்கே எப்படி கொடுத்துருவாங்க அப்படின்னா 3p² + 2 √5p ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்துருவாங்க. இங்கே ஈக்குவல் டு 0வே காணுமேன்னு நம்ம தேடிக்கிட்டு இருப்போம். ஈக்குவல் டு 0வை காணுமேன்னு நம்ம தேடிக்கிட்டு இருப்போம். சரியா? அப்போ அது நமக்கு ஜென்ரல் ஃபார்மில் இல்லைன்னு அர்த்தம். அதை நம்ம ஜென்ரல் ஃபார்முக்கு மாற்றணும். இப்போ இந்த 5 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தோம்னா -5ன்னு மாறும், ஈக்குவல் டு 0 வந்துடும். அந்த மாதிரி அவங்க ஜென்ரல் ஃபார்முக்கு கொடுக்காம சில சமயம் உங்களை குழப்பறதுக்காக கொஞ்சம் மாற்றி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஜென்ரல் ஃபார்முக்கு ஃபஸ்ட்டு மாற்றணும். அதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே. ஓகேவா? சரி, இப்போ ஏ ஈக்குவல் டு எவ்வளோ, p² முன்னாடி இருக்கிறது 3, பிங்கிறது என்ன 2 √5, சிங்கிறது -5 எழுதியாச்சு, ஃபார்முலாவும் எழுதியாச்சு. இப்போ
ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் சி அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு எழுதணும். இப்போ இங்கே பி கொடுத்துருக்காங்க, அதனால் பி ஈக்குவல்ட்டுன்னு எடுத்து ஃபார்முலாவை எழுதணும். ஓகேவா? சரி, அடுத்தது பிரதியிட்டம்னா உங்களுக்கு இந்த ஸ்டெப் கிடைக்கும். சரியா? இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? விச் இஸ் ஈக்குவல் டு -2√5 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர். இப்போ 2 தனியாக ஸ்கொயர் பண்ணணும், √5 தனியாக ஸ்கொயர் பண்ணணும். 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4, √5 ஸ்கொயர் பண்ணும்பொழுது ரூட்டுக்கும் ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆகிட்டு 5 வந்துடும். அப்போ இங்கே என்ன கிடைக்கும்? 4 × 5ன்னு கிடைக்கும். மைனஸ் இது எல்லாத்தையும் பெருக்கணும்னா என்ன கிடைக்கும்? 4 12, 12 5 எவ்வளோ வருது? 60. அப்போ இந்த மைனஸையும் பெருக்கணும்னா இது ப்ளஸ்ஸாக மாறிவிடும். இது 60 ஹோல் டிவைடட் பை ஏங்கிறது 3. அப்போ 2 × 3 6. ஓகேவா? இந்த ஸ்டெப்லாம் அதில் எழுதிக்கோங்க, இது உங்களுக்கு டேரெக்டாக போட்டிருப்பாங்க. சரியா? அப்போ அடுத்தது என்ன? இந்த 4யும் 5யும் பெருக்கணும்னா 20, இது 2யும் கூட்டினா 80. அப்போ இந்த ஸ்டெப்பு வந்துடும். 2 -2√5 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 80/6 இஸ் ஈக்குவல் டு மைனஸ். இப்போ இது ரெண்டுலேயும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 80யை எப்படியாச்சும் பிரிக்க முடியுமான்னு பாருங்கள். இந்த 80யை எப்படியாச்சும் என்ன பண்ண முடியும்? பிரிக்க முடியுமா அப்படின்னு பார்க்கணும். எப்படி பிரிக்கலான்னு பாருங்கள். 80க்கு என்ன வரும்? இந்த 80யை வந்து இப்படி பிரிக்கலாமான்னு பாருங்கள். -2√5 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 × 5ன்னு பிரிக்கலாமா? ஹோல் டிவைடட் பை 6. 16 5 80 தான். 5 10 50, 5 30 80. ஓகேவா? சரி, இப்போ இதில் ரூட் எடுத்தோம் அப்படின்னா -2√5 ப்ளஸ் ஆர் மைனஸ் 16க்கு ரூட் எடுக்கலாம் 4√5/6. இப்போ இது ரெண்டுலேயும் 2 பொதுவாக காமனாக வெளியே எடுங்க. எடுத்திங்கன்னா என்ன கிடைக்கும்? எடுத்திங்கன்னா இந்த ஸ்டெப்பில் வந்து இந்த 2 வெளியே வந்துடும், இந்த 4ல் ஒரு 2 மட்டும் வெளியே வந்துடும். அப்போ அந்த 2க்கும் இந்த 6க்கும் அடிச்சிடலாம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? விச் இஸ் ஈக்குவல் டு 2 × -√5 ப்ளஸ் ஆர் மைனஸ் அந்த 4ல் ஒரு 2 வெளியே வந்துடும், ஒரு 2 அங்கே இருக்கும். அப்போ √5/6. இதுக்கும் இதுக்கு அடித்தோம்னா 3. அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு -√5 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2√5/3. சார் இதில் √5ம் காமனாக இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் எடுக்கணுன்னாலும் எடுக்கலாம், அது நம்ம வந்து சுருக்கும்போது பார்த்துக்கோம் அப்படின்ட்டு விட்டுறலாம். சரியா? இப்போ நம்ம இந்த இதை பிரித்து எழுதணும். இப்போ மைனஸுக்கு தனியாக ப்ளஸுக்கு தனியாக. அப்போ பி ஈக்குவல் டு மைனஸுக்கு எழுதணும்னா -√5 இல்லைன்னா ப்ளஸுக்கு எழுதுவோம். ப்ளஸ்ஸு 2√5/3 ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? 2√5ல் ஒரு √5 போச்சுன்னா 1√5. அப்போ √5/3. அடுத்து பி ஈக்குவல் டு -√5 -2√5/3. இங்கேயும் மைனஸு இங்கேயும் மைனஸு சேமாக குறி இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கிட்டு அதே குறியை போட்டுக்கணும். அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு -3√5/3. இந்த 3க்கும் இந்த 3க்கும் அடிச்சிடலாம். அப்போ -√5 -√5 ஃபைனல் ஆன்சர். அப்போ நமக்கு 2 ஆன்சர் வருது. என்னென்னா √5/3 ஒரு ஆன்சர், -√5 ஒரு ஆன்சர். ஓகேவா? இது புரியுதில்ல உங்களுக்கு? இதே மாதிரி தான் பயிற்சியில் இருக்கிற கணக்குகளும். ஓகேவா? இந்த கணக்கு எல்லாத்தையும் நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும், அப்போ தான் நமக்கு சரியாக புரியும். ஓகேவா? சரி, இப்போ 35th சம் இருக்குது. இந்த சம்மை வந்துட்டு நம்ம அப்புறம் பார்க்கலாம், ஏன்னா இது கொஞ்சம் பெரிய சம்மு, இதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி நடத்தணும். சரியா? அதனால் இந்த 35th சம்மை வந்துட்டு நம்ம அப்புறம் பார்க்கலாம். இது வரைக்கும் நடத்திய கணக்குகளை பயன்படுத்தி இந்த பயிற்சியில் இருக்கிறத எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் செய்யுங்க. சரியா? அனைத்து மாணவர்களுக்கும் புரியும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியான முறையில் பயிற்சி செய்யுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி.